வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவளியில் பண்டைய நாகரிகங்கள் பற்றி சில தகவல்கள். நாகரிகங்கள் அனைத்தும் நதிக்கரையில் தோன்றியுள்ளது என்பதற்கான சான்றுகள். உலகின் மிக நீளமான ஆறு நைல் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் எகிப்து நாகரிகமாகும். ஆகையால் எகிப்து நைல் நதியின் நன்கொடை என கூறியவர் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹெரோடோட்டஸ் என்பவர் ஆவார். இவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அதைத் தொடர்ந்து யூப்ரடிஸ் மற்றும் டைகரிஸ் நதிக்கு இடைப்பட்ட பகுதியில் தோன்றிய நாகரிகம் மெசபடோமிய நாகரிகமாகும். இங்கு 4 வகையான வம்சங்கள் வாழ்ந்துள்ளன. குறிப்பாக சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அதைத் தொடர்ந்து அசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர்களில் ஒருவர் அமுராபி சட்டத்தொகுப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து நமது இந்தியாவில் தோன்றிய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகமாகும். இவை சிந்து நதிக்கரையில் தோன்றியதால் இவை சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் முக்கியமான நகரங்கள் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ஆகும். அதைத் தொடர்ந்து சீன நாகரிகமானது ஹாவாங்கோ என்று அழைக்கப்படுகின்ற மஞ்சள் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம்தான் சீன நாகரிகம். அன்றைய காலகட்டங்களில் சீனர்கள் உலகிற்கு பட்டை அறிமுகப்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து காகிதத்தை கண்டுபிடித்தனர். அதைத் தொடர்ந்து திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தனர். கண்ணாடியை கண்டுபிடித்தனர். இவையெல்லாம் சீன நாகரிகத்தின் சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.